வணக்கம் வணக்கம் மக்களே. இன்றைக்கி சைனில் கொஞ்சம் சாமானோட பண்ணினான். அது சம்மந்தமான வீடியோ ஒன்று தான் இப்போ நான் பதிவிட போகிறேன். முதலாவது ஒரு அவுட்டோ ஒன்றோட பண்ணினான். இது என்ன அவுட்டோன்னு ரோபோன்னு நினைக்கிறீங்களா? இது அவுட்டோ நம்மளா கார். இது இது இல்லாமல் மாற்றலாம். இப்படி காராக இருக்கும். இப்போ நாங்கள் செய்யணும், இதை அமர்த்தினா ரோபோவாக மாறும். இது முதல் நாங்கள் ஆர்டர் பண்ணினாங்கள், அது ஒன்று மிஸ் ஆகிட்டுது. அப்போ இப்போ ஆர்டர் பண்ணியிருக்கு. இது சின்னாக்களுக்கு அப்போது ஹாப்பியாக இருக்கும் இதை பார்த்தா. மற்றது ரெசிண்டபிளுக்கு பாக்ஸ் தேடி கொண்டு வந்தேன் நான். எனக்கு சின்ன பாக்ஸ் தான் வேணும். இது இப்போ இங்கெல்லாம் பெரிய பட்டி இருந்துச்சு, சின்ன பட்டி வேணும்னால இந்த பட்டி எடுத்து 4 பாக்ஸ் எடுத்தேன் நான். இந்த 4 பாக்ஸில் இது மோதிரங்கள் வைக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. இந்த பட்டி இதுக்கு நாங்கள் எங்களுக்கு ஏற்ற மாதிரி சைஸுகளை கூட்டி குறைச்சி கொண்டுருக்கலாம். இதுக்கு இல்லை, இது தோடு அதுகள் வைக்கிறது, அதனால் இது ஓகே, நார்மல் சைஸும். இது காப்புகள் வைக்கலாம் பெரிய இடங்களுக்கு ஏற்ற மாதிரி. இது மணிக்கூடுகள் வைக்கலாம். அப்படி பாக்ஸுக்கு வழியாக எடுத்துட்டு பார்க்கலாம். அடுத்தது நான் ஆர்டர் பண்ணினது 2 ஐட்டம் ஆர்டர் பண்ணினேன். இப்போ அடுத்த ஐட்டம் ஒன்று தான் இது நார்மலாக இதை ஓப்பன் பண்ணினா இந்த சமைச்சிட்டு சாப்பாடுகள் மூடுறதுக்கு தான் இது பயன்படுறது. இது முதல்ல ஆர்டர் பண்ணி முடிஞ்சுது. சாப்பாடு பாக்ஸ், இப்போ சாப்பிட்ட ரேகளை சமைச்ச கறி அதுகள் இருந்தால் ஓகே குயிக்காக செய்யக்கூடிய மாதிரி. ஆனால் இதுக்கு இந்த முறை அதுக்கு ஒரு பாக்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் ஒன்று ஆர்டர் பண்ணிடலாம். இந்த பட்டி தான், இந்த பட்டிக்கு அதை போட்டு விட்டால் லேசாக கீழால் எடுக்கலாம். அதுக்குத்தான் இந்த முறை நான் ஆர்டர் பண்ணினேன். இது சைனில் எல்லாம் இருக்குது. போன முறை ஆர்டர் பண்ணிக்க இல்லை, இந்த ஆர்டர் பண்ணிக்க இதெல்லாம் கவலா பீஸை மிதுக்க போட்டு விட்டேன்டா. லேசாக எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது என்னென்னா கூட இப்போ பழங்கள் சாப்பிட்டுட்டு சின்னாக்கள் லேட்டாக சாப்பிடுன்னு கேட்க, இப்போ இங்கே யான் வெயிலுக்கு இல்லையான் கொசு எங்கேண்டு இருக்குது டக்குன்னு வேணும். அப்போ டக்குன்னு இதை மூடி வச்சுட்டு அவை திறந்துட்டு சாப்பிடக்கூடிய மாதிரியே இருக்குது. இதுக்கு ஒரு மூடி வந்திருக்குது. இது மேலே டஸ்ட்டுகள் போகாமல் மூடிட்டு வச்சா இது ஓகே, ஒட்டி விடலாம். உங்களுக்கு பிடிச்ச நார்மலாக கிச்சன் ஏரியாவிலையோ, உங்களுக்கு நீங்கள் எங்கே இது கூட யூஸ் பண்ணுறீங்களோ எல்லாம் கொரிடோர்லேயோ உங்களுக்கு என்ன மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி ஒட்டி விடலாம். இந்த ஸ்டிக்கர் கொழுகுறதுக்கு எல்லா வசதியும் இருக்குது. ஸ்டிக்கரும் இருக்குது, கொழுகுறதுக்கான வசதியும் இருக்குது. சரியா, அடுத்த பொருள் நாங்கள் பார்க்க போகிறது ஆயிலுக்கு. இது நார்மலாக எண்ணெய் டிஷ்ஷில் ஊற்றிட்டு அதான் ப்ரெஷ்ஷை அடிக்கடி கழுவி கொண்டிருக்கணும். இது புதுசாக ஒன்று பார்த்தேன் நான், டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பார்ப்போம் அதே மாதிரி வந்துருக்கா இல்லை வேறு மாதிரி வந்துருக்கான்னு பார்ப்போம். இது நான் நார்மலாக ஆர்டர் பண்ணிக்க 2 in 1 ஆர்டர் பண்ணினேன். ஒரு எண்ணது 2 தானே, அதே சேம் தான் வந்திருக்கு. இது என்னண்டா இதுக்குள்ள என்ன 2 in 1 என்ன 2 in 1 இந்த
இதாலே நாங்கள் கிளிக் பண்ணி அமர்த்தி எடுத்தால் எண்ணெயும் வரும், தாளிக்கு போடலாம் அளவை. இல்லாட்டி நார்மலாக அப்படி எடுத்தோம்னா இப்போ சட்டிக்கு தோசை சுடைக்க நார்மல் டைம் ரொட்டிகள் சுடைக்க யூஸ் பண்ணலாம். அதுக்கு தான் இதை எடுத்தேன். இது வந்து இப்போ மூடி வச்சு விடலாம், டஸ்ட்டுகள் விடலாம். அது இங்கே பயங்கர டஸ்ட் வெளிநாட்டில். இதான் அந்த படம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அடுத்தது வந்து இது வந்து என்னுடைய மகனுக்கு ஆர்டர் பண்ணினார். அவர் வந்து கார்த்திகர் காரண்டா நல்ல விருப்பம், எக்கச்சக்கமான கார் ஓட்டுகிற. அப்போ அவருக்காடித்தான் ஒரு இடத்துல எப்படின்னா இடமும் சின்னனா இருக்கும், கொழி விட்டா சோழி இல்லை. இதுக்கெல்லாம் குட்டி குட்டி கார்களை கொழி விடலாம். நார்மலாக இதில் எடுத்து நான் கார் போடுவலாமன்ட்டா எனக்கு தெரியல, காணையில் அவ்வளோ. அடுத்ததோட பண்ணினது வந்து இது வந்து சொக்ஸுகள், சின்ன சின்ன ஐட்டங்கள் சாமான்கள் வைக்கக்கூடிய மாதிரி. இது சொக்ஸ் தான் எக்கச்சக்கமாக இந்த போடுறது, அதை வைக்க எடுக்கிறது தான் பிரச்சனை வாரது. அப்போ நார்மலாக இந்த பாக்ஸுக்கு இதுக்கு போட்டுட்டு கொழி விட்டோம்னா ஓகே. இப்போ வெயிட் சின்ன படங்குற என்னென்னாலும் நீங்கள் கொஞ்சம் நம்மளை வெயிட் தாங்கும். இது வந்து நான் ஒரு 6 பண்ணினேன். ஒவ்வொரு ரூமுக்கே கொழி விடும். இது வந்து கிச்சனுக்கு தான் பார்ப்போம். ஒரு ஐடியாவில் எடுத்த நான் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் சிச்சுவேஷனில் இருக்கேன். யா கரெக்டாக தான் வந்துருக்கு. இந்த லிக்யூட்டுகள், கட்டிப்பான கலர் ஸ்பொஞ்சுகள், ஸ்டீலுகள் எல்லாத்துக்கும் என்னென்னா தண்ணி வந்து வடிஞ்சு போடுறதுக்கு பயங்கர சிக்கலாக இருக்குது. இங்கே 2-3 ஐட்டம் வாங்கினான். நானும் தண்ணி ஊற்ற வேண்டி இருக்குது. அதை தண்ணி வடிஞ்ச அப்புறம் எடுத்து ஊற்ற வேண்டி இருக்குது. ஆனால் பெருசாத்திரம் இல்லை. இதில் என்னென்னா சிங்குக்கு பின்னுக்கே வைக்கக்கூடிய மாதிரி சிங்கு சைட்டை தண்ணி ஆட்டோமேட்டிக்காக போகும். இதில் வந்து கிச்சன் துணி ஈரமாக நனைஞ்சால் காய வைக்கக்கூடிய மாதிரி இது வந்து சைனில் இருக்குது. வேணுமானாக்க சைனில் வருங்க. மற்றது ஒரு ஏப்ரன் நல்லா இருந்துச்சு. இந்த ஏப்ரன் ஓகேன்னுட்டு பார்த்து பாஸ்கெட்டுக்கு போட்டனால எவ்வளோ சாமான் வாங்கினாலும் இந்த ஏப்ரன் ஃப்ரீயாக தந்துவாங்க. அந்த இதில் இது என்னென்னா ஏன் ஓகே பண்ணினாண்டா இது லெதர் மாதிரி துணி இல்லை, ஊற்றுப்பட்டாலும் நாங்கள் துணியை அது வச்சு விடலாம். பப்பியை அது வச்சு விட்டால் போகும். அது இந்த குக்கிங் அண்டு படம் போட்டிருக்கு. அதனால் இதை எடுத்தேன் நான். இன்னும் ஒரு பொருள் எடுத்தேன் நான். இங்கே அந்த சம்மர் விண்டர் 2 வரைக்கும் ஷூக்கள் எக்கச்சக்கமாக இருக்குது, வைக்கிறதுக்கு இடம் இருக்காது. அப்போ அலுமாரிக்க வைக்கணுமெண்டா சேஃப்டியை வைக்கிறதுக்கு இதுக்க வைக்கலாம். ஆனால் நான் அதில் காட்டினபடி தான் எடுத்தேன் நான். ஆனால் எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. பார்ப்போம் அதே மாதிரியே வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும்னு பார்ப்போம். நண்டா இது ஓகேண்டா இன்னும் உண்டு
ஆர்டர் பண்ணி எடுக்கலாம். அவ என்ன சொன்னவை என்றால் இதுக்குள்ள தச்சிருக்கும் வந்து செப்பரேட்டாக இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனை என்றால் கீழே ஓப்பனாக இருக்குது. அவள் ஷூவை கொஞ்சம் இது பெருசாக இல்லை. ஏன்னா ஒவ்வொரு பாக்ஸாக செய்தால் தான் ஷூ வைக்க லேஸ். இது விட வலிஞ்சு ஓகே. என்ன இது மாறுபட்டு மிக்ஸ் பண்ணப்படும். அந்த பாக்ஸாக இருந்தால் மாறுபட்டு மிக்ஸ் பண்ணப்படாது. மற்றது இவைக்கு வந்து சும்மா ஒரு புக் பார்த்தேன். ஆனால் மேத்ஸ் சம்மந்தமானதும் இது வந்து 3+ பார்ப்போம். கலர்ஃபுல்லாக இருக்கும். விளையாடி படிக்கிறதுக்கு. இது படிக்கிறதுக்கே பஞ்சியாக இருக்குது இப்போ வைக்க. ஏன்னா ஸ்கூல் லீவு 1 மாதத்துக்கு கூட நடந்து கொண்டு இருக்குது. அப்போ இந்த புத்தகம் பார்த்தேன் நான். சின்ன வாக்கு அவன் கலர்ஃபுல்லாக எழுத்துக்கள் நீட்டாக அப்படி எழுது. இது வந்து பெரிய வரைக்கும் எடுத்தேன். ஆனால் என்ன சீக்கிரம்டா அவர் ப்ளூ போய் அண்ட் அப்பு கொண்டு வருது. பிங்காக இருக்குது. என்ன செய்யக்கூடாதுன்னு தெரியாது. எல்லா கலரும் முள்ளுக்கு வருது. அப்போது ஓகே. பிங்க் ப்ளூ எல்லாம் வருது. ஓகே. இதில் உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் என்னன்னு சொல்லுங்க. இது வந்து சைனில் ஆர்டர் பண்ணிடாது. நான் ஆர்டர் பண்ணுற உடனே ஆர்டர் பண்ண மாட்டேன். ஒரு 1.5 கிழமைக்கிட்ட அந்த பாஸ்கெட்டுக்கு போட்டு விட்டால் கொஞ்சமாக விலை குறையும். அதுக்கு பிறகு தான் நான் ஆர்டர் பண்ணுவேன். மற்றது அந்த ரவுண்டை சுற்றி ஆக்சியோன் வரும். இப்போ இதில் வந்து இந்த ஏப்ரல் எல்லாம் அதால் தான் எனக்கு கிராத்தி ஃப்ரீயாக கிடைச்சது. ஓகே. மீண்டும் இன்னும் ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.